வணக்கம் நண்பர்களே, வணக்கம் மக்களே. இப்போது இப்போது இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 நாளும் கூட ஆகல. ரிதன்யா வழக்குன்னு ஒண்ணு வந்தது. ரிதன்யா கேஸு அந்த பொண்ணு இறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷு ஓகே. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அஜித் குமார் அவரு இறக்குறாரு. அது என்ன காரணம்னு தெரியல. அது போயிட்டுருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம். இப்ப நாம அதையே பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்ப பார்த்தா, இதையே பேஸ் பண்ண முடியாம இருக்கு. இப்ப பார்த்தா இந்த தர்மஸ்தலாவுல, கர்நாடகாவுல இப்படி ஒரு பிரச்சனை போயிருக்குது. இந்த 20 வருஷமா எத்தன பெண்கள கொன்னு, அவன் என்னடான்னா கொலை பண்ணேங்கிறான். இவன் என்னடான்னா கொண்டு போய் புதைச்சேங்கிறான். இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? வர வர பெண் பிள்ளைங்கள வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா, உங்க கண்காணிப்பிலேயே வச்சுக்கங்க. ஏன்னா, இப்ப உலகம் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு. ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது.